காய்ஸ் வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி. இன்றைக்கு உலக பனை தினம் 2026ஆம் ஆண்டு கெட்டுப்பூக்காவில் இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்பட்டது. அப்போ அங்கே போன இடத்துல தான் இந்த வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும். இல்லை பனை சார்ந்த உற்பத்திகள் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கடத்தோணும் என்ற ரீதியில் நொங்கு நிறைய பேர் சுவைத்து பார்த்துருக்கிறீங்க, குடித்து பார்த்துருக்கிறீங்க. அந்த நொங்குன்ற இனிப்புத்தன்மை எப்படி இருக்குமென்னு உங்களை எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த இடங்களில் பல்வேறு கலை நிகழ்வுகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்பட்டது. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணல என்று சொன்னால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாம் ஒரு வீடியோ உங்களை சேரும். சரி, இந்த பனை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் நிறையவே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. பாருங்க, பொட்டி, மற்றது அந்த பனையில் மாலை, நீத்துப்பட்டின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டது காணப்பட்டது. நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. சரி, இது சம்மந்தமாக கேரன் சொல்லிட்டு கேட்டுப்பாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சரி, உங்களோட பெனை உற்பத்தி சம்பந்தமான விஷயம் பற்றி கொஞ்சம் சொல்லி விடுங்க. இன்றைக்கு பெனை அதாவது உலக பெனை தினம். அதுக்கு இன்றைக்கு நான் முத்தவழிக்கின்ற கிட்டுப்பூங்காவில் கொண்டு கொடுத்து காட்சிப்படுத்தியிருக்கிறேன். எங்கள்கிட்ட புல்கொடியல்மா, ஒடியல்மா, மற்றது பெனங்களாய் கலகமா, மற்றது சிப்ஸுகள், மற்றது பெனங்காட்டியல், பெனை சார்ந்த ஓலை பொருட்கள், மற்றது பெனையில் வேல்யூ அடிஷன் கொஞ்சம் உணவுப் பொருட்கள் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சுது. இதேமாரி பெனங்காட்டி தூள் பவுடர்ஸ் ஒரு நல்ல ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கு. அது நிறைய பேர் பயன்படுத்தினாங்களோ அதுவும் ஃபுல்லாக முடிஞ்சுது. இவ்வளோ தான் இப்போதைக்கு இருக்குது, எல்லாம் முடிச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ. வணக்கம், நான் தேவி பாலாஜி மட்டக்களப்பிலிருந்து வரேன். எங்களோட உற்பத்திகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை சார்ந்ததாக இருக்கும். பனையில் பிஸ்கட் இருக்குது, முருங்கை இலையில் பிஸ்கட் இருக்குது, முருங்கலை அப்பளம் இருக்குது, முருங்கலை சுப்பு இருக்குது, சங்குப்பூவில் இது அப்பளம், எங்களோட சுப்பும் இருக்குது. அதே போல் நேச்சுரலாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிற சோப் ஐட்டம் இருக்குது. பனங்களியில் செய்கிற பனன் சோப்பும், அதில் இப்போ காட்டுறதுக்கு இல்லை, பனன் சோப்பும், அடுத்தது சங்குப்பூ சோப்பும் இருக்குது. இது காளானில் செய்கிற பிஸ்கட். என்ன எங்கிருந்து வாரீங்க? நேசரிக்கு பேர் இல்லையோ? சரி, இப்ப என்ன போட்டு கொண்டு வந்திருக்கிறீங்க? ஏன் வந்திருக்கிறீங்க? பின்னால் இருக்கிறதுக்கு விட இந்த சிறுவர்களின் வினோத உட போட்டியும் அதில் நடந்தது. அவர்களும் தங்களுடைய வினோத உடை போட்டுக்கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பனை சார்ந்து எதிர்கால சந்ததிக்கு கையளிக்கின்ற அந்த கங்கரியமான செயற்பாடுகளை அவர்கள் ஈடுபட்டதில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு பனையில் நாங்கள் பயன்படுத்த முடியாதென்று எதுவையும் கழித்து விட முடியாது, எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். ஆகவே இந்த பனை சார்ந்த உற்பத்திகள் எமது சமூகத்தில் இன்னும் கூட உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அது அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும். அடுத்த சந்ததி அந்த உற்பத்தி பொருட்களை தொடர்ச்சியாக பாவனையில் வைத்து கொண்டு எங்களுடைய பனை வளத்தையும் எங்களுடைய மண் வளத்தையும் எங்களுடைய தமிழர் கலாச்சாரங்களையும் இவர்கள் கட்டி காக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லாருடைய வினயமான வேண்டுகோள். சரி, இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய பனை சம்பந்தமான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய். மீண்டும் ஒரு வீடியோவில்